ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறது வந்து தெளிவா ஆம், ஆபேலுக்கு தெரிய வந்தது. இங்க வந்து ஆம், முதல்ல வந்து அவனுடைய சொந்த ஸ்தானத்தை நிலையை அறிந்திருந்தான். அவனுக்கு தெரியும் அவன் பாவத்துக்குள்ள ஆஹ், பாவம் பாவத்துக்குள்ள அவன் விற்கப்பட்டான். அவன் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் மரணத்துக்கு கீழே இருக்கிறான். பாவம் மூலமா மரணம் அவனுக்கு வந்தது. இப்ப மரணத்துக்கு கீழே இருக்கிறான், பாவத்துக்கு கீழே அடிமையா இருக்கிறான்னு சொல்லி அவனுடைய நிலைமையை தெரியும். அதனால இப்போ அதே நேரத்துல அவன் ஆண்டவருடைய குணத்தையும் அறிந்து கொண்டான். அவனுடைய நிலைமையை அறிந்து கொண்டான், ஆண்டவருடைய குணத்தையும் அறிந்து கொண்டதுனால ஆபேல் என்ன பண்ண முடிஞ்சது? ஆண்டவர்கிட்ட சரியான காணிக்கைய கொண்டு வர முடிந்தது. முதல்ல வந்து நம்மளை பற்றி நமக்கு தெரியணும். 2வது ஆண்டவரை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். நிறைய பேருக்கு தங்களை பற்றி தெரியாது. நம்ம பற்றி சில பேர் ஒரு உயர்வான எண்ணம் வச்சிருப்பாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் கரெக்டு, நம்ம எல்லாம் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஒரு உயர்வான எண்ணத்தை வச்சுட்டு ஆண்டவரை வந்து என்ன பண்ண முடியும், பெருமையா வந்து சந்திக்க வருவாங்க. பட் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட விதத்துல ஆண்டவர் நம்ம சந்திக்க முடியாது. இங்க ஆபேல் வந்து தன்னுடைய நிலைமையை முழுமையா அறிந்தவனாக, ஆண்டவருடைய குணத்தை தெரிந்தவனாக ஆண்டவரிடத்துல வருகிறான். ஏன்னா அவன் இப்ப வரும்போது அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, அவன் ஆண்டவரை வந்து சந்திக்கும் போது அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, ஆண்டவர் தான் ஜீவனை அளவில்லாமல் ஊற்றுகிறவர், புதிய ஜீவனை. அவர்கிட்ட இருந்தான் ஜீவ தண்ணீராகிய நதி புறப்படும். அடுத்த விசுவாசித்து நம்ம வரும்போது ஜீவ தண்ணீராகிய நதி புறப்படும். அது மட்டும் இல்ல, நம்முடைய மரணத்தினுடைய வல்லமையை தாண்டி ஜீவன் நமக்குள்ள உண்டாகும். அது மட்டும் இல்ல, இந்த ஜீவன் இது எப்படிப்பட்ட ஜீவன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரோடு எழும்பினதன் மூலமாக வந்த ஜீவன். அதனால இந்த ஜீவனை மரணமோ வேற எந்த சிருஷ்டியானாலும் பிசாசோ எதுவுமே என்ன பண்ண முடியாது, எதிரியால இந்த ஜீவனை தொட முடியாது. எதிரியால இத தொட முடியாது. ஏன்னா இது மரணத்தை தாண்டி, இது பிசாசினுடைய ரீச்சை தாண்டி, எதிரியுடைய ரீச்சை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். இந்த ஜீவன் வந்து ஒரு விசுவாசிக்கு ரொம்ப அவசியம். ஒரு விசுவாசி இந்த ஜீவன் இருந்தாதான் அவன் என்ன பண்ண முடியும். சோ அதனால இப்போ வந்து இந்த ஜீவனை பற்றி அறிந்த ஒரு விசுவாசி மற்ற எதுக்காகவும் இதை விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த ஜீவன் எப்படிப்பட்டது? மிகவும் பாதுகாப்பான ஒரு ஜீவன். இது எதிரியால தொட முடியாது, இது மரணத்தால ஜெயிக்க முடியாது. இது ஒரு ஊற்று. இந்த ஜீவன் எப்படி ஒரு ஜீவ ஊற்று. அதனால எதற்காகவும் இந்த ஜீவனை அவன் என்ன பண்ண மாட்டான், இழக்க மாட்டான். எதை கொடுத்தாலும் இழக்க மாட்டான், எதை கொடுப்பேன்னு சொல்லி கேட்டாலும் இழக்க மாட்டான். சோ இந்த ஜீவனை அவன் இழக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்க மாட்டான். உலகத்துல என்ன கொடுத்தாலும் இந்த ஜீவன் அவன் என்ன பண்ண மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். பிசாசு ஆப்ஷன் கொடுத்துச்சு ஆண்டவருக்கு, ஏன் இத நீங்க அப்பமா மாத்தி சாப்பிடலாமே, கல்ல ஏன் மேல இருந்து குதிக்கலாமே, ஏன் நீங்க இது பண்ணக்கூடாது. இப்போ நிறைய என்ன பண்ணுச்சு, ஐடியா கொடுத்துச்சு, நிறைய சஜஷன் கொடுத்துச்சு. இந்த உலகத்தையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுச்சு. ஆண்டவர் அது எந்த இதுலயும் என்ன பண்ணல, அவரு காம்ப்ரமைஸ் ஆகல. எதற்காகவும் தன்னிடத்துல உள்ள அந்த ஜீவனை
அவர் விட்டு கொடுக்கவில்லை. சோ இங்க ஆதாமுடைய கீழ்ப்படிதல் இந்த ஜீவனை பெற்றது. ஆதியாகமத்துல அவனுடைய கீழ்ப்படியாமை இதை இழக்க வைத்தது. ஆனா கிறிஸ்துவுடைய ஜீவனை பொறுத்த அளவுல அப்படி கிடையாது. கிறிஸ்து என்னன்னா, அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அது மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அது இந்த உலகத்திற்கு வந்தது. அத இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆனா அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. சாரி, யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா? ஓகே. அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது. ஸோ இந்த ஜீவன் வந்து ரியலாவே வந்து அவருக்குள்ள இருந்ததுனால இந்த ஜீவனை எதாலையும் தொட முடியாது. ஏன்னா மனுஷனுடைய எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து சந்தித்து, எல்லா விதத்திலையும் சந்தித்து, அவர் தன்னையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, அந்த மரணத்தினுடைய வல்லமையை அவர் சிலுவையிலே அளித்தார். மரணத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமைய இயேசு கிறிஸ்து அவருடைய சப்மிஷனால, இங்க ஆதியாகமத்துல ஆதாம் கீழ்ப்படிய வேண்டிருந்துச்சு. ஆனா அவன் கீழ்ப்படியாம போகும்போது எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துச்சு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன பண்ணப்பட்டாங்க? பாவிகளாகப்பட்டாங்க. நான் இங்க ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டாங்க. ரோமர் 5வது அதிகாரத்துல அநேகர் என்ன பண்ணப்பட்டாங்க? நீதிமான்களாக்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஆதாம் திரும்பவும் நான் பாவம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீதிமான் ஆயிருக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவாகிய கடைசி ஆதாம், பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானதுனால நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். He knew no sin, he became sin so that we become righteous. 2 Corinthians 5:21. So பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானதுனால. சோ இங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் அவருடைய ஜீவன் வந்தது. அவருடைய ஜீவன், அது மட்டும் இல்ல, அவருடைய நீதியும் நமக்கு கொடுக்கப்பட்டது. லைஃப் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் ஆல் ஹூ பிலீவ் இன் ஹிஸ் நேம். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்தாரு. ரோமர் 5வது அதிகாரத்துல அத்தனை பேரையும் நீதிமானாக மாற்றினார். சோ அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்தது. அவருடைய ஜீவன், அவருடைய நீதி ரெண்டுமே விசுவாசிகளுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவருடைய சிலுவையில அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பினதை விசுவாசித்த எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார், அவருடைய நீதியும் கொடுத்தார். அதனால அவர் இப்போ அவருடைய கீழ்ப்படிதனால கொடுத்ததுனால, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால கொடுத்ததுனால, இப்போ பிசாசானவன் இந்த ஜீவன், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாக, சிலுவையின் மூலமாக கிடைத்த இந்த ஜீவனை எதிரியாகிய பிசாசு தொட முடியாது. எதிரியாகிய பிசாசு தொட முடியாது. சோ சாத்தானால என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. ஏன்னா இந்த ஜீவனுடைய துவக்கம், இந்த ஜீவன் வருகிற வழி, இந்த ஜீவனுடைய வல்லமை, இந்த ஜீவனுடைய இடம், இந்த ஜீவனுடைய காலகட்டம் எல்லாமே வந்து இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்ததின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜீவனுடைய சோர்ஸ், அதாவது மூல காரணம் யாருன்னா ஆண்டவர் தான், தேவன் தான். இந்த ஜீவன் யார் வழியா பாய்ந்து வந்ததுன்னா இயேசு வழியா தான் இந்த ஜீவன் வந்தது.
இந்த வழியா இந்த ஜீவனுடைய வல்லமை யாருக்குள்ளதுன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த ஜீவனுள்ள வல்லமை இருக்கிறது. இந்த ஜீவன் வந்து இது பரலோக ஜீவன். இது பரலோக ஜீவன். அது மட்டும் இல்ல, இது எக்ஸ்பெரி ஆகாது இந்த ஜீவன். ஏன்னா இது நித்தியத்துக்காக கொடுக்கப்பட்டது. எட்டர்னிட்டி தான் இதனுடைய டியூரேஷன். இங்க வந்து ஒரு இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஜீவனுக்கு நடுவுல நம்ம மரணத்துல இருக்கிறோம். ஜீவனுக்கு நடுவுல. இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா, மரணத்துக்கு நடுவுல நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். ஆதியாகமத்துல பார்த்தோம், சுத்தி ஜீவன் இருந்துச்சு. ஆண்டவர் எதை பத்தி பேசினாரு? மரணத்தை பத்தி. இங்க நம்மளை சுத்தி மரணம் இருக்குது. மரணம் நம்ம ஆண்டு கொண்டு சுத்தி இருக்குது. ஆனா இப்ப ஆண்டவர் எதை பத்தி பேசுறாரு? ஜீவனை பற்றி. சோ இந்த சிலுவையின் மூலமா சிலுவையை சுத்தி என்ன இருந்தது? மரணம் இருந்தது. ஆனா அதுல ஆண்டவர் ஜீவனை பற்றி பேசினார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். சோ இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டெத் நம்ம ஜீவன்ல இருக்கிறோம். we are in life. in the midst of life we are in death. நமக்குள்ள இந்த ஜீவன் இருந்தாலும் நம்ம இந்த மாம்சம் என்ன பண்ணும்? சிலுவையில அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜீவன். அந்த ஜீவன் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா, மரணத்தை முற்றிலுமா பரிகரித்ததின் மூலமா, மரணத்தை முற்றிலுமா he abolished, மரணத்தை முற்றிலுமா கம்ப்ளீட்டா அழித்து என்ன பண்ணாரு? நமக்கு இந்த ஜீவனை கொடுத்தார். ஏன்னா மரணம் அவருக்கு பின்னாடி போடப்பட்டது. முற்றிலுமாக நித்தியத்துக்கும் அந்த மரணம் என்ன பண்ண முடியாது? இப்போ அதை தொட முடியாது. ஏன்னா வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்டதுன்னா, மகிமைய நம்ம எதிர்பார்க்கிற நாட்கள். இப்ப நமக்கு வந்து மரணம் ஒரு நாள் வரும். ஆனா அந்த மரணம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உள்ள மரணம். அதனால அதுக்கப்புறம் வர்றது என்னன்னா மகிமை. இயேசு கிறிஸ்து உள்ள நம்ம மரிக்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து என்னன்னா மகிமை இருக்க போகிறது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஜீவனை உடையவர்கள் என்னன்னா, ஆண்டவரை சந்திக்க ஒரு நாள் இயேசுவை நம்ம சந்திக்க போறோம். ஒண்ணு நம்ம மரித்து சந்திப்போம், இல்லாட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது ரகசிய வருகையில வரும்போது அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். 2ல ஏதாவது ஒண்ணு நமக்கு நடக்கும். இங்க ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை கொஞ்சம் டச் பண்ண போறோம். எங்க ஒரு மனுஷனுடைய காரியத்தை we are going to draw into our attention. நான் என்னன்னா ஏனோக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன், ஏனோக்குங்கிற நீங்க பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்துல காயினுக்கும் ஏனோக்குன்னு ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு பையன். அந்த ஏனோக்கு கிடையாது நம்ம பாக்குற ஏனோக்கு. நம்ம பாக்குற ஏனோக்கு வந்து ஆதாம்ல இருந்து 7வது வந்த ஏனோக்கு. ஏன்னா இந்த ஏனோக்கு வந்து இவன் மட்டும்தான் வந்து நார்மல் ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தான். இஸ் பியாண்ட் above and beyond. ஆதாம் வந்து சேத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். பாத்தீங்கன்னா சேட் வந்து 105 வயதான போது ஏனோசை பெற்றான்.
இப்ப நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரணும். ஆதாம், சேத், சேத் வந்து ஏனோஸ், அதுக்கப்புறம் ஏனோஸ் வந்து கேனானை பெற்றான், 9வது வசனம். கேனான் வந்து 12வது வசனம் மகாயேலை பெற்றான், மகளேலை பெற்றான். அதுக்கப்புறம் மகளேல் வந்து 15வது வசனம் யாரேதை பெற்றான். 18வது வசனம் வந்து யாரேத் வந்து ஏனோக்கை பெற்றான். 7th எத்தனாவது ஆளு ஏனோக்கு? 7வது ஆளு ஏனோக்கு வந்து 7வது ஆளா இந்த உலகத்துல பிறக்கிறார். இந்த ஏனோக்கு மட்டும் ஆண்டவர் வந்து ஒரு புது எல்லா ரூல்ஸுக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஆளு. நேச்சுரல் ரூல்ஸ், நேச்சருக்கு அப்பாற்பட்டு. ஏன்னா ஏனோக்கு வந்து 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அந்த 65 வயது மெத்துசலா பிறந்த உடனே ஏனோக்கு அன்னையில இருந்து ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலத்துல 65 வயசுங்கிறது இவங்களுடைய காலகட்டத்துல ரொம்ப கம்மியான வயசு. சோ இங்க ஏனோக்கு வந்து ஒன்லி எக்ஸெப்ஷன். இந்த இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டதாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. நல்லா கவனிக்கணும். இஸ் எக்ஸெப்ஷன் டு த ரூல். இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தார். அதற்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். இயற்கை விதிகளுக்கு. இயற்கை விதி என்ன? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். செத்து போயிட்டாங்க 90 வயசாகி செத்து போயிட்டாங்க. சாரி 900 வயசாகி செத்து போயிட்டாங்க. 800 வயசாகி செத்து போயிட்டாங்க. ஆனா ஏனோக்கிட்ட வரும்போது அவன் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தான். 65 வயசுல மெத்துசலாவை பெற்றான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது, மற்ற எந்த வாழ்க்கையிலும் நடக்காதது. 22வது வசனத்துல ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 300 வருஷம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். என்ன பண்ணான்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எவ்வளவு பியூட்டிஃபுல் லைஃப்ல. இங்கிலீஷ்ல வந்து வாக்கிங் வித் காட். ஈனோக் வாக் வித் காட். ஈனோக் வாக் வித் காட். நார்மல் ரூல் வந்து ஆதாம்ல இருந்து ஏனோக்குடைய ஃபாதர் யாரு? யாரேத். ஆதாம்ல இருந்து யாரேத் வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? யாரேத் ஏனோக்கை பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்தையும் பெற்றான். 800 வருஷம் தான் உயிரோடு 800 வருஷம் தான் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிச்சு வாழ்க்கை. ஆனா இங்க எக்ஸெப்ஷன் டு த ரூல். இயற்கை விதிகளை தாண்டி ஒருவன் இருந்தான், வந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்ம பார்க்க போற ஆளு ஏனோக். என்னன்னா அவன் வந்து மரணத்தை ருசி பார்க்க போவது இல்லை. மரணத்தை ருசி பார்க்க போவது இல்லை. மரணத்தை ருசி பார்க்காதபடி. சோ மரணத்தை ருசி ஏனோக்கு மரணத்தை ருசி பார்க்க போவதில்லை. ஏனோக்கு இந்த இயற்கை விதிகளை தாண்டி ஒண்ணு நடக்க போகுது. அவன் என்ன பண்ண போறான்? எடுத்துக்கொள்ள பட போகிறான்.
சோ ஏனோக்கு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட, ஏன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கலாம். எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எக்ஸலண்ட். பாருங்க, இப்போ இந்த ஏனோக்கு 7வது ஆளு. 7ங்கிறது எதை குறிக்கிறது பைபிள்னா? முழுமையை குறிக்கிறது, கம்ப்ளீட்னஸ் குறிக்கிறது. 7ங்கிறது வந்து 7 ஆண்டவர் சிலுவையில 7 வார்த்தையை பேசினாரு. 7வது நாள் 7 நாள் படைத்தாரு. சோ 7ங்கிறது முழுமையை குறிக்கிறது. சோ இந்த 7 இங்க ஏனோக்கு வந்து 7வது ஆளா இருந்தான். 7வது ஆளு மரிக்கல. ஏன்னா 7வது ஆளு இந்த நேச்சுரல் ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் தாண்டி he did not die. ஏன்னா விசுவாசத்துல அவன் தேவனோடே சஞ்சரித்தான், தேவனோடே நடந்தான், தேவனோடே சஞ்சரித்தான். ஏன்னா 300 வருஷம், எவ்வளவு வருஷம் நடந்த? 300 வருஷம். ஏன்னா அவன் இந்த தேவனோடு நடக்கிறதுனா என்னன்னா, இந்த உலகத்துல இருந்து அவன் உலகத்துல இருந்து தன்னை பிரித்து கொண்டு, நமக்கு தெரியும் அந்த காலத்துல என்ன நடந்துச்சு சொல்லி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கப்புறம் நோவாவுடைய காலம் வரப்போகிறது. நோவா வேலை கட்ட போறாரு. அவனை சுத்திலும் பயங்கரமான பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைந்திருக்கு. ஆனா ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் 300 வருஷம். 300 வருஷம் ஆண்டவரோட சஞ்சரித்தான். சோ ஏன்னா ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்னன்னா, அவனை சுத்தி இருந்த எல்லா காரியத்தையும் விட்டு தன்னை பிரித்து கொண்டு, இந்த உலகம் என்ன பண்ணுனா, உலகம் வந்து எல்லாம் அவன் நினைக்கிறது எல்லாமே வந்து இந்த உலகத்தை பற்றி, இந்த உலக சிந்தை, உலக காரியங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம் எல்லாம் உலகத்துக்கு கம்ப்ளீட்டா டோட்டலா வேற. ஆனா இங்க ஏனோக்கு வந்து அதுல இருந்து தன்னை பிரித்து கொண்டு ஆண்டவரோடு சஞ்சரித்தான். உலகத்துலதான் இருக்கிறான், ஆனா ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான். சோ ஏன்னா அந்த உலகத்தினுடைய எண்ணத்திலிருந்து அவன் வெளியிருந்தான். வாக்கிங் வித் காட்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த உலக எண்ணத்தால நிறையாம இந்த ஆண்டவரை குறித்ததான நித்திய எண்ணத்துல நம்முடைய எண்ணங்கள் முற்றிலுமா நிரப்பப்படுவதுதான் ஆண்டவரோடு நடக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உலக எண்ணங்கள் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தினுடைய தாட்ஸ் என்ன? உலகத்தினுடைய எண்ணங்கள். உலகத்துல பாருங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வரப்போற காரியத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு அவங்களுடைய நிலையும் அவங்க அறிந்துக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய கேரக்டரையும் அவங்க புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்தினுடைய சிந்தனை வந்து டோட்டலா உலகத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவன் உடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான்னு சொல்லி பைபிள் இருக்கு. 2 Corinthians 4:4. சோ இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய இருதயத்தின் மனதை குருடாக்கினான். இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள்ல இருந்து அதுல இருந்து வெளியே தன்னை எடுத்துட்டு, ஏன்னா நமக்குள்ள இருதயத்திலிருந்து தோன்றுகிற காரியங்கள் நிறைய இருக்குது. இருதயத்திலிருந்து
நம்ம வந்து ஆண்டவருடைய எண்ணத்தால நிரப்பப்படாம இருந்தோம்னா, ஏன்னா நம்முடைய நம்முடைய மைண்ட் வந்து எப்படி இருக்க முடியாதுன்னா, வெற்றிடமா இருக்கவே முடியாது. வெற்றிடம் வெற்றிடம் வந்து எதாவது நிரப்பப்படும். ஒரு காரியம் வெற்றிடமாவே இருக்க முடியாது. வெற்றிடத்தை என்ன பண்ணும்? ஏதாவது ஒண்ணு நிரப்பும். எம்ப்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் பிளேகிரவுண்ட். எம்ப்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் பிளேகிரவுண்ட். நீங்க சும்மா உட்கார்ந்துட்டே இருங்க. ஆண்டவருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சிந்தை இல்லாம உட்கார்ந்துட்டே இருங்க. ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா பிசாசு பேசுவான். மனுஷன் நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணும்? மேலோங்கும். தேவையில்லாத எண்ணங்கள் என்ன பண்ண வரும்? நம்மளை சுத்தி சுத்தி வரும். ஆனா நம்ம ஆண்டவருடைய எண்ணத்தால நிரப்பப்பட்டிருக்கும் போது, ஆண்டவருடைய சிந்தையால நிரப்பப்படும் போது, ஆண்டவருடைய எண்ணங்கள் இந்த உலகத்தினுடைய எண்ணத்திலிருந்து வெளியே வந்துட்டு ஆண்டவருடைய எண்ணத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆண்டவரோட சாரி நடக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரோட நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஏன்னா இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்திலுக்குன்னு ஒரு ஆவி இருக்குது. இந்த உலகத்தினுடைய ஆவி என்ன பண்ணப்படும்? வெளிப்படும். அது ஆண்டவருக்குரிய காரியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எதிரியா இருக்கும். இவ்வுலகத்தினுடைய சிநேகம் கர்த்தருக்கு பகை. இந்த உலகத்தின் சிநேகம் கர்த்தருக்கு பகை. சோ இந்த உலகத்தினுடைய காரியம், இந்த உலகத்தினுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்குது. உலகத்தினுடைய ஆவி என்ன பண்ணும்? இது வெளிப்படும். இது ஆண்டவருக்குரிய காரியத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரா இருக்கும். ஆண்டவருடைய காரியத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரா இருக்கும். நம்ம ஆண்டவர் கூட நடக்கிறது வந்து ரியலா இது வந்து இது ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். நம்ம நிறைய காரியத்தை என்ன பண்ணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நிறைய காரியத்தை சகிக்கணும். நேத்து பார்த்தோம், பொறுமையா இருக்கணும். நிறைய காரியத்தை நம்ம பொறுமை உங்களிலே இருக்க கடவுதுன்னு பார்த்தோம். எபிரேயர் 10வது அதிகாரத்துல இந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாதீங்க. பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லி எபிரேயர் 10:36 இருக்கு. சோ இந்த ஆண்டவரோடு நடக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டவரோடு நடக்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணும்? ஒரு மனிதன் நினைக்கும் போதுதான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இந்த உலகத்தினுடைய என்னை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நெருக்கும். இந்த உலகத்தினுடைய காரியத்தை வந்து நான் என்ன பண்ணுன்னா, எனக்கும் இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நான் நடக்கணும். இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள், உலகத்தினுடைய தாட்ஸ் என்ன பண்ணும்? நம்ம நெருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல என்ன பண்ண, பொறுமையாக நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி ஒரே நாள்ல டக்குன்னு இருந்துட முடியாது. ஏன்னா அவருடைய இந்த கிருபையினுடைய சாட்சியாக, கிருபைக்கு சாட்சியாக, ஆண்டவருடைய கிருபையில நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபைன்னு சொல்லி, அதுக்கு நான் என்ன பண்ணும்? இந்த உலகத்துல சாட்சியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அதுக்கும் நான் தான் சாட்சி. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு முதல்ல வந்து ஆண்டவருடைய வீட்டுலதான் தொடங்கும் இருக்குது. அது மட்டும் இல்ல,
ஃபியூச்சர்ல அந்த நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத விசுவாசித்து நான் நடக்கும்போது தான் மற்றவங்களுக்கு அது தெரிய வரும். மற்றவங்களுக்கு அது தெரிய வரும். சோ சோ விசுவாசத்தின் மூலமா தான் நான் வந்து கிருபைக்கும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கும் நான் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்க வேண்டும். கிருபைக்கு அவர் பொறுமையா நம்ம சாட்சியா இருக்க வேண்டும். அவர் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நான் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சோ இங்க வந்து காயினுடைய காயின் என்ன பண்ணானா, அவனும் அவனுடைய பிள்ளைகளும் போயிட்டு என்ன பண்ணா, ஒரு பெரிய பட்டணத்தை கட்டினாங்க. காயின் என்ன பண்ணா, இந்த சாபம் நிறைந்த உலகத்தை என்ன பண்றான், அவனுடைய பலத்தை எல்லாத்தையும் போட்டு சாபம் நிறைந்த உலகத்தை கட்டுறதுக்கு அவனுடைய எல்லா எனர்ஜியும் போடுறான். எல்லா எனர்ஜியும் போடுறான் காயினுடையது. ஆனா ஏனோக்கு வந்து அதை காட்டிலும் ஒரு சிறப்பான உலகத்தை கண்டுபிடித்தார். ஏனோக். காயின் வந்து இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தை தன்னுடைய எல்லா ஃபுல் எனர்ஜி, ஃபுல் சிந்தைகள் எல்லாத்தையும் போட்டு அதை கட்டுகிறதுக்கு தன்னுடைய முழு பலத்தையும் போட்டு அதை கட்டுறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ஏனோக்கு அதுல இருந்தெல்லாம் விலகி என்ன பண்ணா, ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். இந்த உலகத்துல நம்ம வேலை பார்க்கறது எல்லாமே இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆக்குபேஷன், வொகேஷன். ஆக்குபேஷன் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக, நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக, நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம செய்யற வேலை. ஆனா இன்னொரு வொகேஷன் வந்து அழைப்பு. சோ நம்முடைய அழைப்புக்காக நம்ம உழைக்க வேண்டுமே ஒழிய, நம்ம உழைத்து மட்டும் இந்த உலகத்துக்காக மட்டும் வாழ்ந்திருந்தா ஆண்டவருடைய அந்த பெரிய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ண முடியும்? இழந்து போக வேண்டியிருக்கும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போக வேண்டியிருக்கும். இந்த உலகத்துக்காக இந்த சாபம் நிறைந்த உலகத்தை கட்டுறதுக்கு மட்டுமே காயினுடைய சந்ததி என்ன பண்ணிச்சு? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது. ஆனா ஏனோக்கு அப்படி இல்லை. ஏனோக்கு வந்து ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடித்தான். வரப்போகிற உலகத்தை நாடி ஓடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த உலகத்துல இருந்தா கூட இந்த உலகத்தார் நம்ம அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தார் அல்லாத மாதிரி நம்மளும் இந்த உலகத்தார். ஏன்னா இந்த அந்த உலகத்தினுடைய வல்லமையில வரப்போகிற அந்த உலகம், இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய இந்த பரலோகம், பரம எருசலேம் இறங்கி வரப்போகுதுல, அந்த அந்த உலகத்துக்குரியவர்களாக, அந்த உலகத்தினுடைய வல்லமையில நம்ம வாழுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவனுடைய விசுவாசம் வந்து இந்த உலகத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஹமாஸ் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. 9,000 ராக்கெட்ஸ் வச்சிருக்கிறான். மற்ற கண்ட்ரி வந்து அவங்களுடைய நாட்டுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ ஒரு மாசத்துக்கே வந்து கத்தாருங்கிற ஒரு கண்ட்ரி NDTV-யுடைய பியாண்ட் அப்படிங்கிற ஒரு டிவி இது சொல்லிடுறாங்க டீட்டெயில். $800 million ஒரு மாசத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன். $800 million கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாமே அதை வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா, ராக்கெட் வாங்குறது. இந்த ராக்கெட் ரொம்ப சீப் ராக்கெட். சும்மா போய் எங்கேயா போய் விழுந்து கண்ணா பின்னான்னு டேமேஜ் ஏற்படுத்தும். ஒரு $800 ராக்கெட் அழிக்கிறதுக்கு $50,000 கிட்டத்தட்ட $1,00,000 செலவு பண்ண வேண்டியது இஸ்ரேல். அது போய் அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு. பாருங்க, உலகத்தை கட்டுறதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹமாஸ் இப்போ பிரசன்ட் கரண்ட் சினாரியோ, ஹமாஸ் வந்து என்ன பண்ண, அந்த உலகத்தை கட்டுறதுக்கு, உலகத்தை எப்படியாவது யாரையாவது அழிக்கணும். அதான் ஒரு டெரரிஸ்டுடைய வேலை. அதுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு பாருங்க, அவன் ராக்கெட் எடுத்து வர்றதுக்கு டனல் வழியா வந்து அதை தூக்கி கொண்டு வந்து அதை வாங்கி கஷ்டப்பட்டு பணையம் வச்சு கொண்டு வந்து இப்படி வச்சு ஒருத்தன் மேல என்ன பண்ண, ஒருத்தன் ஏவி விட்டு அவனை கொல்றதுக்கு, அதுல அவன் சந்தோஷம். இதுதான் உலகம். உலகம் வந்து வேற ஒண்ணு எதுவும் பெருசா சாதிக்கல. நம்ம பெருசா சாதிக்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். டன் நத்திங்.
they have achieved nothing. இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் ஒளிந்து போகும். உலகம் வந்து it is so wicked. வேர்ல்ட் சிஸ்டம் இருக்குது. அது எப்படிப்பட்டது? அதுக்கு அதிபதி பிசாஸ். அந்த அந்த உலகத்துக்கு அதிபதியாக இந்த பிசாஸ் ஆனவன் என்னப்படி யாரை விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கான். சோ இந்த இதுல வந்து இந்த சூழ்நிலையில ஆண்டவரோட ஏனோக்கு சஞ்சரித்தான். ஏன்னா இந்த நம்முடைய விசுவாசம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் வந்து இந்த உலகத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல, ஆண்டவரோடு கூட நடப்பதற்காக நமக்கு இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய பலன், நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவர் அன்பு, இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் செய்த எல்லாமே நமக்கு எது கொடுக்கப்பட்டதுன்னா ஆண்டவரோட நடக்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரோட நடப்பேன். இதை பயன்படுத்தி ஆண்டவரோட நான் நடப்பேன். ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதை பயன்படுத்துவேன். சோ அதுக்குதான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எதுக்காக விசுவாசம் கொடுக்கப்படல? எதுக்காக விசுவாசம் கொடுக்கப்படல? நான் ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்னன்னா, நம்பர் 1 வந்து நான் இந்த உலகத்துல இருந்து பிரிக்கப்படுவது என்னுடைய சுயத்தை கம்ப்ளீட்டா மறுதளிப்பது, என்னுடைய சுய எண்ணம், சுய சிந்தை, சுய ஆசை, சுய பெருமை, இது எல்லாத்தையும் செல்ஃப் டினையல், ஒரு தன்னைத்தானே மறுதளித்து தன் சிலுவை எடுத்துக்கணும். எனக்கு பின்பாக வராவிட்டா எனக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுனா நம்பர் 1 செப்பரேஷன் அண்ட் செல்ஃப் டினையல். அந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாக என்னை நான் மறுதளிக்கிறவன், எனக்கு உள்ளான மாம்சத்துல இந்த உலக ரைட்ஸை நானே மறுதளித்துக் கொள்கிறவனாக, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல எல்லாமே செய்ய முடியும். ஆண்டவர் சொன்ன எல்லாம் நீ சாப்பிடலாம், இது மட்டும் சாப்பிடான்னு சொன்னார். நம்ம எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு உண்டு, நமக்கு எல்லாம் செய்ய முடியும், நமக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனா அது எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. அது மட்டும் இல்ல, இந்த வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்னன்னா பரிசுத்தம், இன்னும் அதிகமான பரிசுத்தம், இன்னும் அதிகமான சுத்தம், பியூரிட்டி, இன்னும் அதிகமா பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுதான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது. நம்பர் 3 ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்னன்னா, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுனா நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக, எளிமை உள்ளவர்களா, ஜென்டிலா எப்படி இருக்கணும்? கிருபையும் கிரேஸ் அண்ட் ஜென்டில்னஸ். You will walk in grace and gentleness. தகுதி இல்லாதவர்களுக்கு நம்ம கிருபையை கொடுப்போம். ரொம்ப நம்ம ஜென்டிலா நடந்து கொள்வோம். ரொம்ப அக்ரெசிவா இல்ல, சண்டை போடுறவங்களா இல்ல, எளிதா கோபப்படுறவங்களா இல்ல, எளிதா நம்ம வந்து கசப்பா உள்ளவர்களா இல்ல, எளிதா நம்ம ஒரு மனிதனை வந்து டிஸ்கிரெடிட் பண்றது கிடையாது. ஒரு காரியத்தை செஞ்ச உடனே இவங்க அவ்வளவுதான், இவங்க வேஸ்ட், இவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது? நம்ம கை கழுவம் கிடையாது. அதனாலதான் கிருபையும் ஜென்டில்னஸ் ரெண்டும் ஒன்னா. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டோடு சஞ்சரிக்கிறது என்ன அர்த்தம்னா தாழ்மை சாந்தம், ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். ஹியூமிலிட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன ஹியூமிலிட்டினா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஆண்டவர் சொல்றதை அப்படியே கேட்டு, ஆண்டவர் சொல்றதை அப்படியே விசுவாசிக்கிறதா ஹியூமிலிட்டி அண்ட் டெண்டர்னஸ். ரொம்ப சாஃப்டா உள்ள இருதயம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். எளிதாக இறங்குகிறவர்களாக, எளிதா மற்றவர்களை வந்து நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு
மற்றவர்களை கனப்படுத்துகிறவர்களாக என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு வைராக்கியம், இந்த பரலோக ராஜ்யத்தின் மேல ஒரு வைராக்கியம், ஒரு எனர்ஜி, ஒரு பலன், வைராக்கியமும் பலனும் உடையவர்களாக. நம்ம சோர்ந்து போய் வைராக்கியம் இல்லாம சரி என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு ஒரு பலனும் இல்லை, என்னோட நடந்த உடனே எனக்கு சோர்ந்து போய் இருக்கிறது கிடையாது. இந்த உயிர் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் போது நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும், நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஆண்டவரோடு சஞ்சரிச்சுட்டே இருக்கும்போது என்ன இருக்கும்னா, ஒரு பொறுமை இருக்கும், ஒரு நீடிய பொறுமை, பேஷன்ஸ் அண்ட் லாங் சஃபரிங். நீடிய பொறுமை, நீடிய பொறுமை ரெண்டும் நமக்கு இருக்கும். இந்த ஆண்டோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, பொறுமையோடு நம்ம ஓட கடவோம். நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமை நமக்கு இருக்க வேண்டும், பொறுமை வேணும். அதனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பொறுமை வேணும். பொறுமை, நீடிய பொறுமை நமக்கு வேணும். அதுல ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஆண்டவரோடு நடக்கிறது என்னன்னா, உண்மையாக ஆண்டவருக்கு முன்பாக நடப்பது. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான், நீதிமான் 7 முறை விழுவான், ஆனாலும் அவன் எழுந்திருப்பான். சோ இது உண்மையா, இருதயத்துல உண்மையா ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் இந்த உலகத்திற்குரியவன் கிடையாது, நான் உமக்குரியவன். எனக்கு என்னுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யத்தை கிடையாது. ஆபிரகாம் தாம் பார்க்காத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணா தேடி போனார். கையினால கட்டப்படாத ராஜ்யத்தை தேடி அந்த பட்டணத்தை நோக்கி போனார். கையினால கட்டப்பட்ட பட்டணத்துக்கு போகல அவரு. அவருடைய நம்பிக்கை எல்லாம் பரம ராஜ்யத்தின் மேல, எருசலேம் மேல இருந்துச்சு. சோ விசுவாசம் எதற்கும் ஒத்து போகாத தீர்மானம், உலகத்தோட ஒத்து போகாத டெசிஷன், அன்காம்ப்ரமைசிங் டெசிஷன். இது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப ஆண்டவரோடு நடக்கும்போது ஏனோக்கு ரொம்ப எதுவும் பேசல, அவ்வளவா நிறைய பேசல, வேண்டியதை மட்டும்தான் பேசினார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனை எல்லாமே அந்த ராஜ்யத்தை, வேற ஒரு ராஜ்யத்தை பற்றி இருந்தது, பரலோக ராஜ்யத்தை பற்றி. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறத பற்றி தான் அவருடைய இருதயம் சிந்திச்சிருந்துச்சு. எது கூடயும் ஒத்து போகாத தீர்மானங்கள், உலகத்தோட ஒத்து போகாத தீர்மானங்களை அவர் எடுக்கிறவராயிருந்தார். ஏன்னா இந்த நித்திய, இந்த தெய்வீக ஜீவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நடப்பதுதான். நம்ம சும்மா இருந்தாலும் சரி, செயல்பட்டு இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலையும் நம்ம ஆண்டவருடைய இந்த ஜீவனுக்கு உரிய காரியத்தை புரிந்து கொண்டு நடக்கிறது தான் ஆண்டவரோடு கூட நடக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இதுல என்னெல்லாம் இருக்குதுன்னா, இந்த ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவருடைய குணத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் நம்ம ஆண்டவரோடு நடக்கும்போது தொடர்ந்து அவருடைய குணத்தை நம்ம, போன வருஷம் அவருடைய கிருபையை நான் அறிந்திருந்தேன்னா, இந்த வருஷம் அவருடைய கிருபையை இன்னும் ஆழமா அறிந்து கொள்ள முடியும். அடுத்த வருஷம் அதை விட ஆழமா அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு முறை நம்ம வசனத்தை தியானித்து நம்ம உண்மையிலே மனசுல விசுவாசித்து பேசும்போது அதுல இன்னும் ஒரு ஆழம் இருக்கு. நான் இது மாதிரி போன வருஷம் எனக்கு தெரியலையே. ஏன்னா ஆண்டவர் அவர் ஆழங்களுக்குள்ள ஆழத்தை கூப்பிடும். டீப் கால்ஸ் இன்டு தி டீப். சோ நான் இந்த ஆண்டவரோடு நடக்கிறது, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது, தமிழ்ல பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க. வாக்கிங் வித் காட சஞ்சரிக்கிறதுன்னா நமக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் கூட இருக்கிறது, அவர் கூட இருக்கிறார், எங்க போனாலும் கூட போறது, அதான் சஞ்சரிக்கிறது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரியலா கிரேட். இந்த வார்த்தையை ரொம்ப கிளாசிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா தமிழ் மூல பாஷையில ஆகிய லத்தீன், கிரேக்க மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. ஸோ த நாலேஜ் ஆஃப் காட்ஸ் கேரக்டர், ஆண்டவரை பற்றியதான அறிவு, ஆண்டவரை பற்றியதான இந்த கூட நடக்கும்போது, ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் போது
நமக்கு என்ன பண்ணும், அவரை பற்றியதான அறிவு நமக்கு உண்டாகும். ஆஹ் அவருக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரிந்து நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிப்போம். சஞ்சரிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அவருக்கு என்ன உறவுங்கிறது இன்னும் அதிகமா நமக்கு தெரிய வரும். இன்னும் அதிகமா நமக்கு என்ன பண்ண வரும், தெரிய வரும். சோ ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சோ இந்த நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு நமக்கு சரியாக தெரிய வரும். எந்த உறவுல நம்ம நின்னுட்டு இருக்கோம், அவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம், பாவம் கழுவப்பட்டவர்களா, பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வாழ்றது கிடையாது. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது கிடையாது. இட்ஸ் நாட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எல்லாரும் இந்த இடத்துல நம்ம கூடுவோம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு எல்லாம் அசையக்கூடாது, போன்லாம் பார்க்க கூடாது. போன் பாத்தீங்கன்னா போனை நான் பிடிங்கிருவேன், போனை தண்ணிக்குள்ள போட்டுருவோம், போனை யோர்தான்ல போட்டுருவோம் அப்படின்லாம் மிரட்டுறது கிடையாது. நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது போனை விட்டு நம்ம தள்ளி இருப்போம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது நம்ம போன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. இந்த உலகத்துல விட்டு நம்ம பிரிந்திருப்போம், நம்முடைய சுயத்தை மறுதளித்திருப்போம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது இந்த போன்ல தவறான காரியத்தை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம we are occupied with holiness. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற நம்ம பரிசுத்தத்திலையும் இன்னும் அதிகமான பரிசுத்தத்தை தேடியும் நடப்பதுதான் ஆண்டவரோடு சஞ்சரிப்பது. ஏன்னா ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது நாட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது சட்ட திட்டங்கள் கிடையாது. சில சபை பயங்கர ஸ்ட்ரிக்டா, எங்க சபையெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு ஆன்லைன் நம்ம சர்ச் அப்படி இல்லை, ஒரு ஆன்லைன் சர்வீஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா எல்லாம் சமையல் பண்ணிட்டே கேக்குது, அப்பப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிடுது. கடைசி ஜெபம் பயங்கரமா ஜெபிக்குது. சீக்கிரம் சீக்கிரம் பாஸ்டர் அல்ல ஒரு பிரைஸ் லார்ட் போட்டு விடுங்க, ஆன்லைன் சர்வீஸ் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் பாஸ்டருக்கு தெரியும் சொல்லி சீக்கிரமா ஒரு பிரைஸ் லார்ட் போட்டு விடுறது வேகமா டைப் பண்ணி. அதுக்குள்ள சிக்கன் வாங்கி சிக்கன் சமைச்சு எல்லாம் ரெடி ஆகி கடைசி கரெக்டா சர்வீஸ் முடியும் போது சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இதுதான் ஆன்லைன் சர்வீஸோட நிலைமை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனா நம்ம சர்வீஸ் அப்படி கிடையாது. அன்டிவைடட் அட்டென்ஷன். வேற எந்த இதுக்கும் நம்ம என்ன கூடிய எண்ணம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா அவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக, கேமராவே ஆன் பண்ணாட்டியும் கேமராவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான் நம்ம. அன்டிவைடட் அட்டென்ஷன். ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம இல்லை, ஆண்டவருடைய ஜீவன், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய கேரக்டரை அறிந்து கொள்வதற்காக, ஆண்டவரோடு நடக்கிறது என்ன, ஆண்டவருடைய கேரக்டரை அறிந்து கொண்டு அவருக்கு எனக்கு என்ன உறவுன்னு சொல்லி தெரிந்து கொண்டு நடக்கிறது. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஒருத்தங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க, எங்க சர்ச்ல எல்லாம் எங்க சர்ச்ல எல்லாம் அவரு போன் பார்த்தானா பிடிங்கிருவார், சுத்தி வருவாரு, ஒரு ரவுண்ட் வருவாரு, யாராவது போன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாட் யூஸ்ஃபுல். அது பிரயோஜனமே இல்லாதது. அது வீண். ஆக்சுவலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீண், சட்ட திட்டங்கள். கிருபையினாலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினால் நம்ம இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. சோ இந்த சட்ட திட்டங்களை தாண்டி நமக்கும் அவருக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு நடப்பது, அவருடைய இருதயத்தை, ஒரு குணத்தை அறிந்து கொண்டு நடப்பதுதான் இந்த வாக்கிங் வித் காட். இது நம்முடைய தீர்மானம் கிடையாது. நான் இது செய்வேன், இந்த வருஷத்துல இருந்து செய்வேன், இந்த நாள்ல இருந்து நான் பைபிள் வாசிப்பேன், அல்லாட்டி நான் இங்க போவேன், அங்க போவேன், இந்த மீட்டிங் போவேன், அந்த மீட்டிங் போவேன், நான் இதை செய்வேன், அது செய்வேன்.
நான் ஆண்டவருக்கு எது செய்வேன் அது செய்வேன் இப்படிலாம் சொல்றதுலாம் வந்து கிடையாது. நடக்கிறது ஆண்டவரோட நடக்குதுன்னா இது அர்த்தம் கிடையாது. ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுப்பேன், இவ்வளவு செய்வேன், நான் இதெல்லாம் செய்வேன். ஜஸ்ட் ஒரே வாரம் தான், அதோட முடிஞ்சிடும் கதை. விசுவாசம் தான் ஒரு மனிதனை ஆண்டவரோடு நடப்பதற்கு அவனுக்கு பலன் கொடுக்கும். விசுவாசம் தான் என்ன பண்ணும், ஒரு மனிதன் ஆண்டவரோடு நடக்கிறதுக்கான பலத்தை, faith enable him to walk with God. Faith enables one to walk with God. நம்மளை நடக்க பண்ணுவது விசுவாசம் தான். நடக்க பண்ணுவது விசுவாசம் தான். சோ ஆபேல் இப்ப இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நேற்று வந்து காயினையும் ஆபேலையும் கம்பேர் பண்ணோம். அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து ஆபேலையும் ஏனோக்கையும் கம்பேர் பண்ண போறோம். ஆபேலையும் ஏனோக்கையும். ஸோ டோன்ட் லீவ். உங்களுடைய டைம் ஒரு அடுத்த 2-3-10 செகண்ட்ஸ்ல முடிஞ்சா கூட ரீகனெக்டட் குவிக்லி. அடுத்த 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய வாழ்க்கை ரியலா அந்த விசுவாச வாழ்க்கையில. ஸோ ஆபேல் ஏனோக். ஆபேல் ஏன்னா ஆபேலுடைய வாழ்க்கையில இங்க ஆபேலையும் இப்போ ரெண்டு விசுவாசம் தான் என்ன பண்ணுச்சுன்னா ஆபேலை வந்து சரியான பலியை கொண்டு வர வைத்தது. ஆபேல என்ன பண்ண, விசுவாசத்தினால சரியான பலிய, அதாவது இரத்த பலி, அதாவது அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டியில இருந்து என்ன பண்ணாரு, கொண்டு வந்து கொடுத்தார், பலி கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார். சோ விசுவாசம் தான் அவர் வந்து சரியான பலிய, அதாவது விசுவாசம் தான் வந்து ஆண்டவருடைய கேரக்டரை புரிந்து கொண்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அது செய்யும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரியும், எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Faith pleases God. விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். சோ இங்க நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஏன்னா அந்த பலியில தான் விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, விசுவாசம் அந்த பலியின் மூலமா, சரியான பலியின் மூலமா விசுவாசம் நிலைப்படுகிறது. இப்ப அந்த பலி என்னன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இது எதிர்பார்ப்போடு இருக்கு. இந்த விசுவாசம் சரியா ஆண்டோடைய கேரக்டரை புரிந்து கொண்டு, ஆண்டவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி புரிந்து கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தாழ்த்தி, ஒரு தாழ்மையோடு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் சொல்றதை அப்படியே விசுவாசித்து, ஆண்டவருடைய குணத்தை அறிந்து கொண்டு, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை ஆண்டவர்கிட்ட வந்து கொடுக்கறது தான் விசுவாசம். அவரை பலியை கொண்டு வர்றது. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்ணா அதே விசுவாசம் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போட இருக்கும். இப்ப ஆண்டவரோட சஞ்சரிக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார். இந்த ரெண்டுக்கும் இடையில வாழ்றதுதான். ஆண்டவர் கிருபையை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுக்கு வந்து ரெண்டுக்கும் இடையில ஒண்ணு வந்து ஆண்டவர் சிலுவைங்கிறது வந்து ஆபேல் சரியான சாக்ரிஃபைஸை கொண்டு வந்ததை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இங்க ஏனோக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது எதை குறிக்கிறதுனா, நம்ம ஒரு நாள் என்ன பண்ண போறோம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அடுத்து ஆண்டவருடைய கேலண்டர்ல உள்ள அடுத்த ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை. சோ இங்க ஆபேல் வந்து சாக்ரிஃபைஸை கொண்டு வர்றாரு. அது சிலுவையை குறிக்கிறது. இந்த சிலுவைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும், ஆண்டவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இடையில தான் சபை இருக்கிறது. இப்ப நம்ம எதுக்கு இடையில இருக்கிறோம்? கிருபைக்கும் மகிமைக்கும் இடையில. கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? ஆண்டவருடைய கேரக்டர் என்ன? ஆண்டவர் என்ன டிமாண்ட் பண்றாரு? இயேசுவை விசுவாசித்தாதான், இயேசுவை விசுவாசித்து அவருக்கு முன்னாடி வந்தாதான் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்.
இப்ப கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டாத தேவனுடைய ஈவு. You are saved by grace through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களால் தேவனுடைய. இப்ப கிருபைக்கும் தேவனுடைய மகிமை, அதாவது வருகையில நம்ம என்ன பண்ணப்படுவோம்? மகிமையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் ஒரு சபையினுடைய சபை என்ன பண்ணுது? இந்த ரெண்டுக்கு இடையில தான் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில தான் சபை இப்ப உள்ள நிலைமை, சபையுடைய நிலைமை கிருபைக்கும் மகிமைக்கும் இடையில. கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு விசுவாசித்து ஆண்டவரோட சஞ்சரித்து நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல இருக்கிறது தான். இங்க ஆபேல் பலியை கொடுத்தாரு, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆபேலும் ஏனோக்கும் ரெண்டுமே சபையை தான் குறிக்குது. ஆபேல் மூலமா சபை உருவாச்சு, விசுவாசிகள். இங்க ஏனோக்கு எதை குறிக்கிறதுனா சபை எடுத்துக்கொள்ளப்படுது. ஒரு நாள் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா சபைக்கு சங்கீதம் 84:11 வாசிங்க. சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சொல்லுங்க, கிருபையும் மகிமை அருள்வார். சங்கீதக்காரன் அப்பவே இந்த எதிர்பார்ப்போடு இருந்திருக்காரு. கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். ஆண்டவரோடு நடக்கிற ஏனோக்கு மாதிரி ஆண்டவரோடு நடக்கிறவர்களுக்கு, சுயத்தை வெறுத்து பரிசுத்தத்திலையும் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாக ஜென்டிலா நடக்கிறவங்களுக்கு, தாழ்மையா, டெண்டரா, வைராக்கியமா, பலத்தோட, பொறுமையா, உண்மை உள்ளவர்களா ஆண்டவருக்கு முன்னாடி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார். அந்த நன்மை வழங்காதிரார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். கிருபையும். சோ சபைக்கு நல்லாவே தெரியும் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். சபை யாரு? எல்லாரும் சேர்ந்து சபை, நம்ம தனித்தனியாவும் சபை. நமக்கு லோக்கல் சர்ச், நம்ம அழைக்கப்பட்ட ஒரு லோக்கல் சர்ச் நமக்கு ஒண்ணு கொடுக்கப்படும். அதுல என்ன இருக்கும்னா, அதுல சில கண்டிஷன் இருக்குது. ஆண்டவர் அதன் மூலமாக நம்மோடு பேசுவார். அது ஆண்டவருடைய முழு கவுன்சிலையும் முழு வார்த்தையும் முழுமையாக பேசக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஒரு சைடடா இருக்காது. இருக்காது, ஒரு பக்கத்தை மட்டும் பேசுறதா இருக்காது. உங்க வீட்டுக்கு பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட சொல்றாரு, நீங்க வாளாகாமல் தலையாவீங்க. இந்த மாச வாக்குத்தத்தம். ஓகே, இப்போ ரிசிப்ட் ஒரு ஓகே, நீங்க எவ்வளவு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். 10 ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். உங்க வீடையும் எழுதி கொடுக்கலாம், உங்க நகையெல்லாம் கொடுக்கலாம், எது வேணா செய்யலாம். என்ன செய்ய போறீங்க? நமக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ். 10 ரூபாய் கொடுக்கறதா? என்ன நினைப்பாங்க? என்ன அப்படிங்க 10,000 அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் இது சபை கிடையாது. இது சபை கிடையாது. இது ஃப்ராடு. இது பித்தலாட்டம். வசனத்தை சொல்லி, அதனாலதான் ஆண்டவர் சொல்ல ஒழுங்கா, இது அவங்க தப்பு கிடையாது, இது நம்ம ஆட்கள் தப்பு. நம்ம ஆட்கள் இந்த காலரை தூக்கி விட்டு கொடுக்குறாங்க தெரியுமா, அதுங்க தப்பு. இவங்க நினைச்சிட்டாங்க இவங்களுக்கு பயங்கரமா பரலோகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. பரலோகத்துல ஒண்ணும் கிடையாது, இவங்களுக்கு 0 தான். பரலோகத்துல ஆண்டவர் காசு கொடுத்து ஒருத்தன் கேட்டதுனால அவன் கண்ணே தெரியாம போச்சு. அப்போஸ்தலர்ல நடவடிக்கைகள்ல பவுல் போற ஒரு இடத்துல இயேசுங்கிற ஒருத்தர் காசுக்காக சொல்லும்போது, பிசாசின் மகனே அப்படி சொல்லி திட்டினாரு பாருங்க. 10 நிமிஷம் கண்ணு தெரியாம போச்சு. சபை, நம்ம சபையை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போய் தேடி ஓடிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. பை த வே, so the whole counsel of God, முழுமையான ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டவருடைய உண்மையான நோக்கத்தை நம்ம பேசி ஆண்டவரோடு சஞ்சரிக்க வைக்கிறதற்கான ஒரு காரியத்தை செய்யறது தான் உண்மையான சபையினுடைய நோக்கம்.
எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, வாடகை வீட்டுல இருக்கிறோமா, வாடகை சர்ச்சில் இருக்கிறோமா, பெர்மனன்ட் சர்ச்சில் இருக்குமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவருக்கு எங்க 2-3 பேர் கூடுகிறீங்களோ நான் அங்க நடுவுல இருப்பேன். அடுத்து ஆண்டவர் பேசிக்கா ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்காரு. அடுத்தது என்னன்னா, நான் சபைக்கு சரீரமாகிய சபைக்கு தலையாகிய கிறிஸ்து, நான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபையை நமக்கு லோக்கல் சர்ச் கொடுத்திருக்காரு. அது நமக்கு எப்படி தெரியும்? ஒருத்தங்க வந்து எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுனால இல்ல. ஆண்டவர் நம்மள மிராக்குலஸா கொண்டு வருவாரு. நம்ம அந்த சத்தியம் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம இருதயத்துல ரொம்ப கிரியை செய்யும். அது நமக்கு ஜீவனை கொடுக்கும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் என்னுடைய சபை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையில தான் என்னை நாட்டப்பட வைப்பாரு, என்னை கனி கொடுக்க வைப்பாரு, என்னை பெருக வைப்பாரு, விசுவாசத்துல பெருக வைப்பாரு, பொறுமையில என்னை பெருக வைப்பாரு, அன்பில பெருக வைப்பாரு, கனிகள்ல பெருக வைப்பாரு, எல்லாத்திலையும் பெருக வைப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு முழு நிச்சயம் இருக்கும். நான் வந்து ஐ மேக் எ டிசிஷன், நான் தீர்மானம் எடுப்பேன். தீர்மானம் எடுக்கும்போது இது வந்து எல்லாரும் வராங்க அப்படி நான் வர அதுக்காக கிடையாது. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தெளிவாக அறிந்து கொண்டு வருவது. சபைக்கு தெரியும் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். சபைக்கு தெரியும் நம்ம வந்து அவருக்காக காத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்காக. ஏன்னா சபையை ஆண்டவர் ஒரு நாள் எடுத்துக்கொள்வார். அப்படின்னா எந்த அளவு நான் சபையில வேரூன்றி இருக்க வேண்டும், சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். கலாத்தியர் 5:5 வாசிங்க சீக்கிரமா. கலாத்தியர் 5:5 இன்னொரு 2 minutes. ஓகே, 2 minutes ப்ளீஸ். நம்ம பேர் வித் மீ. அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிச்சது ரொம்ப நல்லது. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசம் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். சபை எப்படி காத்திருக்கோம்? எனக்கு நீதி கிடைக்கும். ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருப்போம். சோ ஆண்டவர் நமக்கு நீதியை கொடுப்பார். நீதி செய்கிற தேவன் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீதியை கொடுப்பார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மத்திய 25வது அதிகாரத்துல ஆண்டவர் வருகையப்போ என்னெல்லாம் சைன் இருக்கும், யுத்தங்களையும் யுத்தத்தினுடைய செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீங்க, எல்லாம் இருக்குது. ஆனா இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுவது, சபை வந்து ஏனோக்கு வந்து சபையை குறிக்குது. ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 1 கொரிந்தியர் எடுத்துக்கலாம், 15வது அதிகாரம். 2 minutes, 2 நிமிஷம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது 52வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52, எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு சபையினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம். மரித்தவங்க அழிவில்லாம எழுதிருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நம்ம வந்து 51வது வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் மகிமையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். சோ இது ஒரு சபையினுடைய நம்பிக்கை, ஒரு சபையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, 1 தெசலோனிக்கர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஒரு சபை எதை வந்து மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்? நான் இங்க போனேன் எனக்கு கார் கிடைச்சது, இங்க போனேன் எனக்கு அது கிடைச்சது, இங்க போனேன் அதுக்கு, இது கிடையாது. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் அதெல்லாம் வந்து ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா தருவார். ஒரு செய்தியில் நம்ம பார்த்தோம். அதனாலதான் எல்லா செய்தியும் நம்ம கேட்கணுங்கிறது. சில டைம் நம்ம சடனா ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா அப்புறம் தப்பாயிடக்கூடாது. அது வந்து கிளாரிஃபை, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நேரடியா நீங்க கேட்கலாம், சரியா? சில ஸ்டேட்மெண்ட்ல ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இது பழைய செய்திகளை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிற சில ஸ்டேட்மெண்ட். சபைங்கிறது வந்து என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்?
நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். சபையினுடைய நம்பிக்கை வேற ஏதோ கிடையாது. மரித்தோர்ந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கின நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. உலகத்துக்கு நம்ம அறிவிக்கிறது என்னன்னா, இயேசு வருகிறதை இயேசு வருகிறதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய தாழ்மை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய சிந்தை எல்லாமே அவரை பற்றியது. ஏன்னா அவரோட கூட தான் நான் நடக்க போறேன். இந்த உலகத்தை போய் நான் முட்டி மோதி செய்யறது கிடையாது. எளிதா ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிப்பார். மகிமையை நமக்கு கொடுக்க போறவரு இந்த உலகத்துல முதலாவது அவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியின் தேடுங்கள், பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சமாதானம், சந்தோஷம், பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஒரு சபையினுடைய நம்பிக்கை ஆபேல், ஏனோக். ஆபேல் சரியான பலியை கொண்டு வந்தார். அது மாதிரி சபை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சபை எதுல வாழ்ந்துருக்குன்னா ஒரு எதிர்பார்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி ஏனோக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இப்ப சபையினுடைய வேலை என்ன? ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆண்டவரோடு சஞ்சரித்து சுயத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நாடி கிருபையாக இருந்து, தாழ்மையா இருந்து, ஒரு வைராக்கியமா இருந்து, ஒரு பொறுமையா இருந்து, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருப்பது ஆண்டவரோடு சஞ்சரிப்பது. இது இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஏனோக்கு மாதிரி ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கை எப்படிடா போடணும்னு சொல்லிட்டு. ஓகே, கிரேட். இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சலாம். இதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேட்கலாம். ஸோ ரெக்கார்டிங்கை பண்ணிடலாம். ஸோ